ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 2035வது வருடத்தோட இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ஜாகுவார் விமானங்கள் ரிட்டையர்ட் செய்யப்பட உள்ளது. இந்த விமானங்கள் தற்போது இந்திய விமானப்படையில் டாக்டிக்கல் ஃபைட்டர் பாமர் விமானங்களா பயன்படுத்தப்பட்டு வருது. ஜாகுவார் விமானத்தோட டாக்டிக்கல் ஃபைட்டர் பாமர் ரோல் அப்படிங்கிறது மிகவும் ஒரு முக்கியமான ரோல். அதாவது ஜாகுவார் விமானங்களை தான் இந்தியா அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்துவாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவிற்கு கண்டிப்பா டாக்டிக்கல் ஃபைட்டர் பாமர் விமானங்கள் தேவைப்படுது. இந்த வீடியோல ஜாகுவார் விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு என்ன மாதிரியான ஏர்கிராப்ட் இந்திய விமானப்படைக்கு தேவை, டாக்டிக்கல் ஃபைட்டர் பாமர் விமானங்கள்னா என்ன, இந்தியா டாக்டிக்கல் ஃபைட்டர் பாமர் ரோலுக்கு எந்தெந்த விமானங்களை தேர்வு செய்ய இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உலகின் வெகு சில நாடுகள்கிட்ட தான் நியூக்ளியர் ட்ரையட் கேப்பபிலிட்டி இருக்கு. அதாவது நியூக்ளியர் ட்ரையட் அப்படின்னா வானம், நிலம் மற்றும் நீர்ல இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் திறன் தான் நியூக்ளியர் ட்ரையட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா சில வருடங்களுக்கு முன்பு தான் நியூக்ளியர் ட்ரையட் கேப்பபிலிட்டி கொண்ட நாடு அப்படிங்கிற தகுதியை அடைஞ்சாங்க. இந்தியா அந்த தகுதியை அடைந்தாலும் தன்னோட நியூக்ளியர் ட்ரையடோட கேப்பபிலிட்டியை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. நியூக்ளியர் ட்ரையட் கேப்பபிலிட்டி இந்தியாவிற்கு மிகவும் ஒரு முக்கியமான விஷயம். எதற்காக அப்படின்னா இந்தியா நோ ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிற பாலிசியை ஃபாலோ பண்றாங்க. அதாவது இந்தியா எந்த நாட்டையும் முதல்ல அணு ஆயுதத்தை கொண்டு தாக்காது. தன்னை வேறு ஏதாவது நாடு அணு ஆயுதத்தால் தாக்குனாங்கன்னா அதற்கு பழி தீர்க்கும் விதமா தான் இந்தியா அணு ஆயுதத்தை பயன்படுத்துவாங்க. இதன் காரணமா தான் இந்தியாவிற்கு இந்த நியூக்ளியர் ட்ரையட் கேப்பபிலிட்டி மிகவும் முக்கியம். அதாவது எதிரி தரையில் இருக்கக்கூடிய இந்தியாவின் முக்கியமான ராணுவ நிலைகள் மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினாங்கன்னா கடலில் இருந்து இந்தியாவால் அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். அதே வேளையில வானில் இருந்தும் இந்தியாவால் அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். இதுதான் நியூக்ளியர் ட்ரையட் கேப்பபிலிட்டியோட முக்கியத்துவம். அந்த வகையில இந்தியா தரையில் இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு அக்னி மிசைல்களை பயன்படுத்துவாங்க. அதே வேளையில நீரில் இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு K4 இல்லனா K15 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்துவாங்க. வானில் இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு தான் இந்தியா ஜாகுவார் விமானங்களை தற்போது பயன்படுத்தி வர்றாங்க. இந்த விமானங்களுடைய வாழ்நாள் 2035வது வருடத்தோட முடிவடையுது. இந்த சூழ்நிலையில இந்தியா தன்னுடைய நியூக்ளியர் ட்ரையட் கேப்பபிலிட்டியை தக்க வைத்துக் கொள்ளணும்னா ஜாகுவார் விமானங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேவை. அந்த வகையில ஜாகுவார் விமானங்களுக்கு பதில் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மிராஜ் 2000 விமானங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. ஆனா மிராஜ் 2000 விமானத்தோட வாழ்நாளும் 2035வது வருடத்தோட முடிவடையுது. சில வருடங்களுக்கு முன்பு இந்தியாவின் அணு ஆயுதங்களை கையாளக்கூடிய அமைப்பான ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸிடம் தங்களுக்கு 2 ஸ்குவாட்ரான் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் தேவை அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் ஒரு நாட்டின் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும்னா ஏர்ஃபோர்ஸ்ல பயன்பாட்டில் உள்ள விமானங்களை பயன்படுத்தி தான் தாக்குதல் நடத்த முடியும். ஆனா ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்டுக்குன்னு தனியாக 2 ஸ்குவாட்ரான் விமானங்கள் ஒதுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு மினி ஏர்ஃபோர்ஸ் போன்று அந்த 2 ஸ்குவாட்ரான் விமானங்களும் செயல்படும். ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் முடிவு எடுத்தவுடன் உடனே விமானங்களை எடுத்து சென்று அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்டின் இந்த கோரிக்கையை தற்போது இந்திய அரசாங்கம் நிறைவேற்ற உள்ளதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இதன் காரணமாக தான் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் புதிய டாக்டிக்கல் ஃபைட்டர் பாமர் விமானங்களை தேர்வு செய்யும் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் நீண்ட நேரம் மற்றும் நீண்ட தூரம் பறக்கக்கூடிய விமானங்கள் தங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா புதிய டாக்டிக்கல் ஃபைட்டர் பாமர் விமானங்கள்னால நீண்ட தூரம் எதிரிகளின் எல்லைக்குள் ஊடுருவி சென்று அணு ஆயுத தாக்குதல் நடத்த வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாம அணு ஆயுத தாக்குதல் அப்படிங்கிறது மிக எளிதா நடத்தக்கூடிய விஷயம் இல்ல. எப்போ யுத்தம் நியூக்ளியர் வாரா மாறுதோ அப்பொழுதுதான் தாக்குதல் நடத்தணும். இறுதி உத்தரவு வரும் வரை விமானம் வானில் பறந்து கொண்டே இருக்கணும். அதனால விமானம் அதிக நேரம் பறக்க வேண்டியது இருக்கும். முதல்ல ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-30 MKI போர் விமானங்களை அணு ஆயுத தாக்குதல்
தாக்குதல் விமானமா பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. ஏன்னா இந்த விமானத்தால் அதிக எடை கொண்ட பேலோடுகளை சுமந்து கொண்டு நீண்ட தூரம் பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ஆனா Su-30 MKI போர் விமானத்தோட ரடார் கிராஸ் செக்ஷன் மிகவும் அதிகம். இதனால இந்த விமானத்தை எதிரிகளின் ரடார்னால மிக எளிதா கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம Su-30 MKI போர் விமானத்தால குறைவான உயரத்துல அதிக நேரம் பறக்க முடியாது. இந்த ரெண்டு காரணங்கள்னால Su-30 MKI போர் விமானங்களை அணு ஆயுத தாக்குதல் விமானமா பயன்படுத்த முடியாது அப்படின்னு முடிவு செஞ்சுட்டாங்க. இந்த சூழ்நிலையில ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் தற்போது இந்திய கடற்படைக்காக டெவலப் செய்யப்பட்டு வரும் TEDBF விமானங்களை அணு ஆயுத தாக்குதல் விமானமா பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த TEDBF விமானங்கள் பிரத்யேகமா இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட உள்ளது. இந்த விமானம் 26.5 டன் எடை கொண்டது. இந்த விமானம் தான் இந்தியா உருவாக்க உள்ள விமானங்களிலே மிகவும் பெரியது. TEDBF விமானங்கள் பிரத்யேகமா இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து இயக்குவதற்காக உருவாக்கப்பட உள்ளது. TEDBF விமானம் ஒரு கேரியர் பேஸ் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட். இந்த விமானத்தை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தயாரிக்க போறாங்க. TEDBF விமானத்தை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மற்றும் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்த 3 நிறுவனங்களும் இணைந்து டிசைன் செய்ய போறாங்க. இந்த விமானம் 16.3 மீட்டர் நீளமும் 11.2 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. விங் ஸ்பேன் அப்படிங்கிறது விமானத்தோட ஒரு ரெக்கை முனையில இருந்து அடுத்த ரெக்கை முனை வரை உள்ள தூரம். TEDBF விமானத்தை இயக்குறதுக்கு 2 ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் F414 ஆஃப்டர் பர்னிங் டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த இன்ஜின்னால 98 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். TEDBF விமானத்தை அதிகபட்சமா மாக் 1.6 அப்படிங்கிற வேகத்துல பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. அதாவது ஒலியின் வேகத்தை விட 1.6 மடங்கு வேகமா இந்த விமானம் பறக்கும். இந்த விமானத்தால அதிகபட்சமா 60,000 அடி உயரத்துல பறக்க முடியும். அது மட்டும் இல்லாம எதிரிகளின் ரடார்ல இருந்து தப்பிப்பதற்கு மிகவும் குறைவான உயரத்திலையும் இந்த விமானத்தால் பறக்க முடியும். TEDBF விமானத்துல லெபார்டரி ஆஃப் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு வரும் உத்தம் AESA ரடார் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த ரடார் மிகவும் அதிகமான செயல்திறன் கொண்டது. இந்த ரடார்னால அதிக தொலைவில் உள்ள எதிரிகளின் விமானங்களை கண்டுபிடிக்க முடியும். இந்த ரடார்னால 100 கிலோமீட்டர் ரேஞ்சில் உள்ள 50க்கும் மேற்பட்ட டார்கெட்டுகளை கண்டுபிடிக்க முடியும். ஒரே நேரத்துல 4 டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். TEDBF விமானத்துல லோ அப்சர்வபிள் ஃப்ரண்டல் செக்ஷன் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த விமானம் ஒரு கடற்படை விமானம் அப்படிங்கிறதுனால போர்க்கப்பல்ல இருக்கக்கூடிய அதிநவீன ரடார்கள் இருந்து தப்பிப்பதற்காக மிகவும் குறைவான உயரத்துல பறக்கும் வகையில இந்த விமானம் வடிவமைக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம TEDBF விமானத்தால் அதிக தூரம் பறக்க முடியும். TEDBF விமானம் சிறிய டெக் கொண்ட ஏர்கிராஃப்ட் கேரியர்ல இருந்து டேக் ஆஃப் ஆகும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதனால சிறிய ரன்வே கொண்ட ஏர்ஃபீல்ட்ல இருந்து கூட இந்த விமானத்தை டேக் ஆஃப் செய்ய முடியும். இதனால ஒரு யுத்த நேரத்துல இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த விமானத்தை இயக்க முடியும். இதன் காரணமா தான் TEDBF விமானத்தை அணு ஆயுத தாக்குதல் விமானமா மாற்றலாம் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் முடிவு பண்ணியிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விமானத்தை அணு ஆயுத தாக்குதலுக்கு பயன்படுத்தாத மற்ற நேரத்துல கிளைடிங் வெப்பன்ஸை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தக்கூடிய ஃபைட்டர் பாமர் விமானங்களா பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இந்திய விமானப்படை தேஜஸ் MK2 ஆம்கா போன்ற ஆம்னி ரோல் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டுகளை அதிக அளவுல இந்திய விமானப்படையில் இணைக்க போறாங்க. ஆம்கா மற்றும் தேஜஸ் MK2 விமானங்கள்னால யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் கண்டஸ்டட் ஏர்ஸ்பேஸ்ல சிறப்பா செயல்பட முடியும். இந்த விமானங்களை பயன்படுத்தி இந்திய விமானப்படை கிரவுண்ட் பேஸ் டார்கெட்டுகளை தாக்கி அழிப்பாங்க. இந்த 2 விமானங்கள் செய்யக்கூடிய அதே ஆபரேஷன்களை TEDBF விமானத்தாலும் செய்ய முடியும். ஏன்னா TEDBF விமானத்தால அதிக எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து சென்று எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்த முடியும். இதனால இந்திய விமானப்படையோட செயல்திறனிலையும் முன்னேற்றம் ஏற்படும். ஒரே விமானத்தை அணு ஆயுத தாக்குதல் விமானம் மற்றும் டாக்டிக்கல் ஃபைட்டர் பாமர் விமானங்களா பயன்படுத்தும் பொழுது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். ஏன்னா விமானிகளுக்கு வெவ்வேறு விமானங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரே விமானத்தை பயன்படுத்தி 2 ஆபரேஷன்களையும் கேரி அவுட் செய்ய முடியும். இதன் காரணமாக தான் TEDBF விமானத்தை ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் மற்றும் இந்திய விமானப்படை தேர்வு செஞ்சிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பார்க்கலாம்
TEDBF விமானங்கள் அணு ஆயுத தாக்குதல் விமானமா பயன்படுத்தப்பட உள்ளதா இல்ல வேறு விமானத்தை இந்தியா தேர்வு செய்றாங்களா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.